ஹாய் நண்பர்களே. தமிழ்நாட்டில் பொங்கல் பரிசு குறித்தான ஒரு அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கு. அது குறித்தான வீடியோ தான் தற்போது நாம் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொங்கல் தமிழர் திருநாளாக கொண்டாடப்படுது. இந்த நாளில் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் இலவசமாக வேட்டி சட்டை கொடுப்பாங்க ரேஷன் கடை மூலமாக. அதே போல் இப்போ ஒரு பொங்கல் பரிசு தொகுப்பு வருடம் அந்த பொங்கலில் கொடுத்துட்ருக்காங்க. கடந்த வருஷம் கூட பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுத்தாங்க. அதோடு சேர்த்து 1000 ரூபா காசு கொடுத்தாங்க. ஒவ்வொரு வருடமும் பணமும் கொடுக்குற ஒரு நடைமுறை இருந்துகிட்ருக்கு பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்த்து. ஆனால் இந்த வாட்டி பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும்தான் கொடுக்குறாங்க. இதோட இலவச வேட்டி சட்டையும் தமிழ்நாடு அரசாங்கம் ரேஷன் கடைகள் மூலமாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்குறாங்க. தமிழ்நாடு அரசின் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை செயலாளர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2025ஆம் ஆண்டில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கிட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறத அவர் அந்த அறிக்கையில் சொல்கிறாரு. தமிழர்களுடைய பழம்பெரும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் விழாவாக பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது. இந்த நாளில் அறுவடை திருவிழாவாகவும் இயற்கைக்கும் உழவர் பெருங்குடி மக்களுக்கும் தம்மோடு சேர்த்து உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கும் விழாவாகவும் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு. 2025ஆம் ஆண்டு தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கக்கூடிய குடும்பத்தினருக்கும் தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கிட அரசாணை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலமாக 2,20,94,585 அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கக்கூடிய குடும்பத்தினர்களும் பயன்பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. இதனால் அரசுக்கு 249 கோடி செலவு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சட்டைகளும் அந்தந்த மாவட்டங்களுக்கு சேலைகளும் அந்த தயார் செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொங்கல் பரிசு தொகுப்புடன் இவற்றையும் சேர்த்து வழங்குவதற்கான தேவையான நடவடிக்கைகள் அரசு மேற்கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. தமிழ் மக்கள் பெரும்பாலும் எதிர்பார்த்த இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்தான அறிவிப்பு தமிழ்நாடு அரசு கொடுத்துட்டாங்க. பெரும்பாலும் எல்லாமே இந்த வருஷமும் 1000 ரூபா தமிழ்நாடு அரசு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசு இந்த 1000 ரூபா கொடுக்குறத மட்டும் நிப்பாட்டிட்டாங்க. அதே போல் வெல்லம் உள்ளிட்ட சில பொருட்களையும் கடந்த வருஷம்லாம் கொடுத்தாங்க. அதில் நிறைய விமர்சனங்கள் வந்ததால் அதையும் தவிர்த்துக்கிட்டாங்க. அதனால் அரிசி சர்க்கரை கரும்போட நிப்பாட்டிக்கிட்டாங்க. பொங்கல் திருநாளில் இந்த பொருட்கள் தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய இந்த பொருட்கள்லாம் வாங்கி மக்கள் மகிழ்ச்சியாக பொங்கலை கொண்டாடுங்க. நன்றி.